நாம் நிர்மூலமாகாமல் இருந்தது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. ஆமா, உண்மையாவே கர்த்தருடைய கிருபை. இந்த 2025ஆம் ஆண்டை 24வது ஆண்டில் நுழைந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அநேக சோதனையான ஒரு காலமாக 2025 அமைந்தது. சபையில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும், 2025ஆம் ஆண்டை துவங்கும் போது என் நிலையில் நான் இல்லை. அந்த அளவுக்கு பலவீனம். நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு சாட்சியாக சொல்லணும்னா, நமக்கு அவ்வளோ காரியம் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள். எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு இடத்துல கூட உடைந்து விழுந்து விடவில்லை. எல்லா இடங்களிலும் கர்த்தர் தாங்கினார். எல்லா இடத்திலும் அவர் உற்சாகப்படுத்தினார், ஊக்கப்படுத்தினார். சோர்ந்து போகாமல் இந்த 2025ஆம் வருஷத்தினுடைய இந்த கடைசி நிமிடத்தில் கூட உங்கள் மத்தியில் நல்ல நிலையில் கர்த்தரை நிற்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அதை நான் தைரியமாக இந்த வசனத்தை அப்படி அறிக்கை பண்ண முடியும். நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்னும் அவருடைய இரக்கங்கள் முடியலை. அதனால தான் நம்ம இந்த 2025 நம்ம இந்த கடைசி நேரத்தில் கூட நம்ம அவருடைய இரக்கங்களால் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் நம்மை தாங்கியது. எரேமியா ஒரு புலம்பல், இதை ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அந்த கொடூரங்கள், அந்த பயங்கரமான அந்த சிறையிருப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அநேகர் மெஜாரிட்டியான இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் முறுமுறுத்து அவங்க இஷ்டப்படி வாழ்ந்ததுனால எரேமியா தீர்க்கதரிசனம் மூலம் ஆண்டவர் அவங்கள வான் பண்ணி கொண்டிருந்தார். வான் பண்ணாலும் கூட அவங்க கேட்கல. ஆனால் சிறையிருப்புக்கு போனாங்க. ஆனால் அதன் மத்தியில் யாரெல்லாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் அவர் உண்மையாக நேசித்தாங்களோ அவர்களை தேவன் பாதுகாத்தார். அந்த இடத்துல இருந்து தான் எரேமியா இதை சொல்கிறாரு. எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இந்த சூழ்நிலையில் இருந்தாங்க, ஆனால் நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. இன்னைக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்கள், 2025 திரும்பி பாருங்கள். துவக்கத்திலிருந்து இது வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்களானால் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல சூழ்நிலைகள். உங்கள் வாழ்க்கையில் எப்படி? நீங்களே எப்படி நிறைய கடந்து வந்திருப்பீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை இந்த 2025 விளிம்பில் நிற்க வைத்திருக்கிறார். இடைப்பட்ட இடத்துல இருக்கிறோம். 2025 நாம் தாண்டி 2026க்குள்ள போகிறதற்கு இன்னும் சில நொடிகள், சில மணி நேரம் கூட கிடையாது, அரை மணி நேரம் தான் நமக்கு இருக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய இரக்கங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, சோதனையின் மத்தியிலையும், வேதனையின் மத்தியிலையும், பிரச்சனையின் மத்தியிலையும் அவருடைய பிரசன்னம் நம்மேல் இருந்தபடினாலே அவருடைய இரக்கங்கள் நம்மேல் முழுமையாய் நமக்கு உண்டானது. அவருடைய பிரசன்னம் நம்மேல் இருந்தது. இந்த போராட்டத்தின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் அவருடைய பிரசன்னம் நம்மேல முழுமையாக இருந்ததினாலே நாம் நிர்மூலமாகாமல் இன்னைக்கு இந்த 2025 நாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் மாத்திரம் நமக்கு அவர் உண்மை உள்ளவராய் இல்லாமல் இருந்திருப்பாரானால் எப்பொழுதோ நம்முடைய துக்கத்தில் நாம் என்ன பண்ணியிருப்போம்? அழிந்து போயிருப்போம். கர்த்தர் மாத்திரம் நமக்கு உண்மை உள்ளவராய் இல்லாமல் இருந்திருப்பாரானால் எப்பொழுதோ நம்முடைய துக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அழிந்து போயிருப்போம். கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ அவருடைய இரக்கங்கள் தான் நமக்கு இந்த வருஷம் முழுவதும் எல்லாவற்றையும் சந்தித்தது. நம்முடைய பண தேவைகள், நம்முடைய சரீர பிரகாரமான சுகம், நமக்கு வேண்டிய ஆலோசனைகள், எல்லா இடங்களிலும் ஜனவரி 1 தேதியிலிருந்து இந்த டிசம்பர் 31ஆம் தேதி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நம்ம வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா?
நெருக்கப்படுகிற அந்த சூழ்நிலையிலும் கூட இவ்வளோ பெரிய ஊழியங்களை சிறப்பாக செய்ய தேவன் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, அநேக மனிதர்களுடைய கண்களிலே தேவன் தயவை இரக்கத்தை ஏற்படுத்தினார். அநேகர் இந்த ஊழியத்திற்கு பின்னால இருந்து ஜெபம் பண்ணாங்க. அநேகர் இந்த ஊழியத்தில் கூட இருந்து மிகவும் உதவி செய்தார்கள். எல்லாவற்றிலும் கூட இருந்தாங்க. அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இவ்விதமாக இந்த 2025 முழுவதுமாக அவருடைய மகிமைக்காக இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வர எல்லாருடைய தயவையும் ஆண்டவர் ஏற்படுத்தினபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சில பேர் மட்டும்தான் சர்வே பண்ண முடிந்தது, சில பேரால் சர்வே பண்ண முடியல. இந்த 2025 நம்ம கூட துவங்கின எத்தனையோ பேர் இந்த 2025 சமாளிக்க முடியாமல் நிர்மூலமாகி விட்டார்கள். ஆனால் நாம அதுதான் அவர் சொல்றாரு, எவ்வளோ பேர் இந்த நாளை இந்த வருஷத்தை துவங்கினவங்க இன்றைக்கு இல்லை. அது ரொம்ப யோசிக்கும் பொழுது ஒரு மன வருத்தமாக கூட இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆண்டவர் இந்த 25ஆம் வருடத்தில் கூட இருந்து 26ஆம் வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். ஆனால் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுங்க, நம்ம ரொம்ப உத்தமர்கள், நம்ம ரொம்ப நல்லவர்கள் என்பதனால் அல்ல, அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய இரக்கத்தினாலே நம்ம இந்த நாளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். ஏன்னா இன்னும் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இன்னும் நம்ம ஆண்டவருக்காக ஓட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே கடவுள் நமக்கு இந்த நாளை இந்த வருஷத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கூட்டி 2026க்குள்ள பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 103 2-5 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவருடைய அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்தபடினாலே என்னெல்லாம் நடந்தது என்பதை சங்கீதக்காரன் அங்கே ஒரு பட்டியல் இடுகிறார். சங்கீதம் 103 2-3 வரை உள்ள வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். Forget not all his benefit throughout this 2025. இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2025ஆம் ஆண்டு முழுவதும் அவர் செய்த சகல உபகாரங்களையும். அல்லேலூயா. வியாதி வந்ததா இந்த 2025 வந்தது? ஆனால் ஆண்டவர் அப்படியே வியாதியிலே விட்டுட்டாரா? இல்லை. நோய்களை எல்லாம் குணமாக்கி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆபத்துக்கள் வந்ததா? வந்தது. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அல்லேலூயா. நோய் வந்தது, குணமாக்கினார். பல ஆபத்துகள் வந்ததா? வந்தது. நமக்கே தெரியாது. தெரிஞ்சு சில ஆபத்துகளுக்கு நம்ம தப்பித்தோம். சில ஆபத்துகளுக்கு நமக்கு தெரியாமையே வந்த பல ஆபத்துகளில் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். அவர் செய்த சகல உபகாரங்களையும், நோய்களை எல்லாம் குணமாக்கினார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். அது மட்டும் இல்லை, தேவைகளை சந்தித்தாரா? உங்களுக்கு இந்த 2025 என்னெல்லாம் தேவை இருந்தது? எவ்வளோலாம் டஃப்பான டைமை சந்திச்சிங்க? எத்தனையோ பண தேவைகளை சந்திச்சிருப்பீங்க, எத்தனையோ பொருளாதார தேவைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடிசூட்டி, அல்லேலூயா, நன்மையினால் உங்கள் வாயை என்ன பண்ணியிருக்கிறாரா? திருப்தியாக்கினார். இந்த 2025 கர்த்தர் என்ன நல்லா சாப்பிட வச்சாரு. நான் நல்லா சாப்பிட்டு கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. வாயை நன்மையால் திருப்தியாக்கி நல்ல உணவுகளை, நல்ல போஷாக்கான உணவை கொடுத்தார். நல்ல ஆண்டவருடைய நன்மையை நம்ம புசித்திருக்கிறோம். அன்று சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வாக்கு பண்ணின அந்த தேவன் என்னதான் வாயை கட்டுங்கன்னு சொன்னாலும் கூட மருத்துவர்கள் வாயே கட்டாமல் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம்ல, இன்னைக்கு நல்ல ஒரு
திருப்தியாக புசித்து நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என்று வசனம் சொல்லுது. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 2025 முழுவதும் என்னை திருப்தியாய் என்னை போஷித்தார், திருப்தியாய் என்னை நடத்தினார், நல்ல உடுத்தி விட்டார். காட்டு புஷ்பங்களை உடுத்து விக்கிறவர் நம்மை உடுத்து வித்திருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை போஷித்தவர் நம்மை போஷித்தார். நம்முடைய தேவைகளை அற்புதமாய் சந்தித்தார். ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தினார். வந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கினார். அநேக ஆபத்துக்களையும் இக்கட்டுகளையும் கடந்து வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆபத்தே வரலன்னு சொல்ல முடியாது, இக்கட்டை சந்திக்கலன்னு சொல்ல முடியாது. அநேக ஆபத்துக்களையும் இக்கட்டுகளையும் கடந்து வரும்படி தேவன் உதவி செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு லிஸ்ட் போடுறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. இந்த வருஷம் எத்தனை பேருக்கு ஆண்டவர் புது புது வாய்ப்புகளை கொடுத்தாரு? புதிய கதவுகள் திறக்கப்பட்டது, புதிய வழிகளை ஆண்டவர் திறந்தாரு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எதனா புதிய காரியங்கள் ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு செய்தாரா? 2025 புதிய வாய்ப்புகள் கிடைத்ததா? புதிய வழிகளை ஆண்டவர் திறந்தாரா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும். சில வழிகளை ஆண்டவர் நம்ம எதிர்பார்த்த வழியெல்லாம் மூடிட்டார், அதையும் செய்திருக்கிறார். சில வழியை திறந்தாரு, சில வழியை மூடினாரு. மூடின வழிகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி. ஏன்னா அது நமக்கு நல்லது இல்லைன்னு அவருக்கு தெரியும். நமக்கு எது நல்லது இல்லையோ அதை க்ளோஸ் பண்றாரு, நமக்கு எது நல்லதோ அதை கர்த்தர் திறக்குகிறார். அல்லேலூயா. பல கதவுகளை திறந்தார், பல கதவுகளை மூடினார். அநேகரை ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கும்படி உதவி செய்தார். அநேகர் நமக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. நம்மையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த 2025 ஆண்டவர் வைத்தார். ஆகவே அவர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களால் என்ன பண்ணி இருக்கிறாரு? முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 2025 அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன பண்ணாதீங்க, மறவாதீர்கள். எத்தனை பேருக்கு 2025 நீங்க செய்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமா, என்னுடைய ஜெபத்தெல்லாம் கேட்டார் ஆண்டவர். ஒடுங்கி போயிருந்தேன், உடைந்து போயிருந்தேன். ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார், பலப்படுத்தினார். அல்லேலூயா. தாங்கினார், ஏந்தினார், தப்புவித்தார், தூக்கி சுமந்தார். இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். இதுவரை அவர் நடத்தி வந்ததற்காக எல்லாம் நம்ம எல்லாரையும் அவர் நடத்தி வந்திருக்கிறார். அவரை கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. போன வருஷம் இந்த வருஷம் 2025 நீங்க செய்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? அல்லேலூயா. சில ஜெபத்துக்கு பதில் வரல. ஆனா பதில் வரலன்றதுனால நான் செய்ய மாட்டேன்ல, வரப்போகிற புதிய ஆண்டுல கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. 2026 புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் அதை செய்யலன்றதுனால சோர்ந்து போகாதீங்க. இந்த வருஷம் ஆண்டவர் செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா அவர் அதை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். குறித்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is so faithful. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் 119 சங்கீதத்தில் 75 வசனத்தில், 119 சங்கீதம் 75 வசனம், கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி
என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 2026 நிறைய உபத்திரவங்களை சந்திச்சோம். எத்தனை பேர் சந்திச்சிங்க? நிறைய. நான் சந்திச்சேன், அதனால சொல்றேன். இங்க வசனத்துல ஆண்டவர் நம்மளை அப்படியே சுமூகமாவே கொண்டு வந்தார்னு சொல்லலை. சங்கீதக்காரன் என்ன அழகா அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். உண்மையின்படி உபத்திரவப்படுத்தினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆங்கிலத்தில் சாஸ்டைன்ஸ், கரெக்ஷன் பண்ணார். 2025 எத்தனை பேரை கர்த்தர் உங்களை கரெக்ட் பண்ணாருன்னு நம்புறீங்க? டிசிப்ளின் பண்ணார். எத்தனை பேரை டிசிப்ளின் பண்ணாரு? நான் ரொம்ப டிசிப்ளின் பண்ணப்பட்டேன். நிறைய கற்றுக் கொடுத்தார். அவரையே சார்ந்து வாழ கற்றுக் கொடுத்தார். அவரையே நம்ப கற்றுக் கொடுத்தார். அவரையே பற்றி கொள்ள கற்றுக் கொடுத்தார். மற்ற எல்லாமே நம்மளை ஒரு நாள் என்ன பண்ணும்? கைவிட்டுரும். எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆனா என்னைக்கும் நம்மளை கைவிடாதவர் நம்முடைய தேவன் என்பதை இந்த 2025 கர்த்தர் நிரூபித்தார். குறிப்பா நான் சொல்லணும்னா, இந்த 2025 தான் எனக்கு ரொம்பவும் மிகவும் உதவியா இருந்த, எனக்கு ரொம்ப ஆதரவா இருந்த அன்பு தேவதாசன் அலெக்சாண்டர் வேம் அவர்கள் இந்த வருஷம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நித்தியத்துக்குள் பிரவேசித்து விட்டார். அது ரொம்ப உபத்திரவமா இருந்தது. அது ஜீரணிக்க முடியல தான். அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு ஆறுதலா சொன்ன வசனம் என்ன தெரியுமா? அவர் போனார்னு நீ ரொம்ப துக்கப்படாத, நான் உன் கூட இருக்கிறேங்கிறத நினைத்து சந்தோஷப்படு அப்படின்னார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ உபத்திரம் இந்த உலகத்தில் எல்லாம் வரும். போராட்டம் வரும், பிரச்சனை வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது, சத்துருக்கள் வருவார்கள், எல்லாம் வருவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் இந்த 2025 நான் சந்திக்காததா? கேளுங்க. 2025 நான் பார்க்காததா? 2025 நான் சந்திக்காத பிரச்சனையா, போராட்டமா எல்லாம் இருந்தது. ஆனா இதன் மத்தியில நான் நிர்மூலமாக அது இருந்தது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்களேன். என்ன ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கல. Be thankful to God. Hallelujah. பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், இடையில பல விதமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை கூட ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தினார். ஆனாலும் போராட்டம் இருந்தது, பிரச்சனை இருந்தது. எல்லாம் நன்மைக்கே. 2025 நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. 2025 எனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலர் ஏமாற்றங்களை சந்திச்சிங்களா? எத்தனை பேர் ஏமாற்றங்களை சந்திச்சிங்க? சில மனிதர்கள் சொல்லுவாங்க, கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு செய்வேன்னு வாங்க, உங்களுக்கு உதவி செய்வேன். ஏன்னா சில நேரத்தில் நம்ம மனிதர்கள் நம்புறோம்ல, அது இயற்கை. ஏன்னா நம்ம அவங்க கூட க்ளோஸாக பழகிறோம், நம்ம அவங்க கூட பேசுகிறோம். அவங்க ஒரு இக்கட் நேரத்தில் அவங்க கிட்ட ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், உதவியை கேட்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? செய்வேன்னு சொல்லுவாங்க. என்னங்க எல்லாம் அமைதியாயிட்டீங்க? நிறைய பேர் ஏமாந்த மாதிரி தெரியுது. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நிறைய பேர் எனக்கு செய்கிறேன்னு சொல்லி செய்யாமல் விட்டுட்டாங்க அப்படி நீங்கள் ஒருவேளை ஃபீல் பண்ணலாம். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மனிதர்கள் எங்கெல்லாம் கைவிட்டாங்களோ அங்கே கர்த்தர் கைவிடாமல் நம்மளை நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நல்ல ட்ரைனிங் கொடுத்தாரு எனக்கு. என்ன மாதிரி ட்ரைனிங் தெரியுமா? அந்த ட்ரைனிங்காக கூட நான் இப்போ ஆண்டவருக்கு என்ன பண்ண போகிறேன்? கரங்களை உயர்த்தி நன்றி சொல்கிறேன். நன்றி ஆண்டவர், இது கிரேட் ட்ரைனிங். ஹல்லேலூயா. இப்போலாம் பிரச்சனை எனக்கு பிரச்சனையே இல்லை, பார்த்துருவோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சந்திச்சு எல்லா போராட்டங்களையும் பார்த்து இதுக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தாலும் நிற்பேன் அப்படி என்கிற ஒரு தைரியம், அப்படி என்கிற ஒரு பலன் இந்த உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார்.
உங்களை கூட இந்த 2025 நீங்க பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, பல போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க, பல தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க, பல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்தவர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதன் மத்தியில கூட கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு சத்தியம். உண்மைங்க. எனக்கு ஒரு பயங்கரமான தேவை இருந்தது. அந்த தேவையின் மத்தியில் அப்படியே கொஞ்சம் குழப்பமே ஆயிடுச்சு. அவ்வளோ பிரச்சனை. எப்படி இந்த தேவையின் மத்தியில் நம்ம ஒருத்தர் ரொம்ப ப்ராமிஸ் பண்ணார், அதை பண்ணுறேன்னாரு. கடைசியாக பார்த்தா அவர் ஒன்றுமே பண்ணலை. ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஆனால் பாருங்க, கர்த்தர் அதை ஒன்றுமே இல்லாமல் அந்த சூழ்நிலை ஒன்றுமில்லாதபடிக்கு அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து மாற்றினார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மனிதர்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம், மனிதர்கள் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட்டது இல்லை. அவர் உண்மையிலிருந்து பிசகினது இல்லை. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த வல்லவராய் இருந்திருக்கிறார், இனியும் நடத்துவார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உண்மையின் அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது நன்மைக்கே. நல்லது வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். கெட்டது வரும்போது மனம் தளர்கிறோம். இல்லை, எல்லாம் நன்மைக்கே. அந்த இடத்துல தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படி, அல்லது நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்தும்படி, நம்மை எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக்கும்படி சூப்பரா ட்ரெயின் பண்றார். அதனாலதான் எரேமியாவால் சொல்ல முடிந்தது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஏன்னா இந்த சூழ்நிலையில வந்த நிறைய பேர் என்ன பண்ணல, சர்வே பண்ண முடியல, இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியல, உடைந்து போகிறார்கள், நம்பிக்கை இழந்து போகிறார்கள். சில பேர் விழுந்தவங்க எழுந்துக்கவே இல்லை. நம்மளும் விழுந்தோம். எத்தனையோ பேர் விழுந்த போல 2025 நாமும் விழுந்தோம், தடுமாற்றம் அடைந்தோம், தடுமாறினோம், விழுந்தோம். ஆனா விழுந்த நிலையிலே கர்த்தர் விடல, நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் பாருங்க, ரதம் குதிரை தான் பத்தி பேசுறாங்க. ஆனா நாமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நம்முடைய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. நம்மை நிற்க வைத்திருக்கிறார் நம்முடைய தேவன். போராட்டத்தின் மத்தியில், சோதனையின் மத்தியில், பல சவால்களின் மத்தியில், அவர் நம்மை ஏமாற்றங்கள் மத்தியில் நம்மை கைவிடவே இல்லை. அவர் நம்ம கூட இருந்து நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை பலப்படுத்தி இதுவரைக்கும் நம்மளை அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்மளை ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக அவர் தயார்படுத்தி கொண்டு வருகிறார். இஸ் preparing us for big things. அதனால தான் இந்த நாளில் நான் உயிராக இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை வைத்திருக்கிறார்? ஏன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார்? உங்க மேல ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு ஃபார் பிக் திங்ஸ். ஒரு பெரிய காரியத்துக்காக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உண்மை பிசகுவதில்லை. அவரை நம்புறவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் என்ன பண்ணுவதில்லை, தலை குனிய விடுவதே இல்லை. அவரை நம்புறவருடைய பிள்ளைகளை தலை நிமிர பண்ணுகிறவர். 2025 என்னை தலை நிமிர பண்ணியிருக்கிறார். உங்களை தலை நிமிர பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தலை குனிஞ்ச சூழ்நிலையிலிருந்து இப்ப தலை நிமிர பண்ணியிருக்கிறார். நம்மை நிமிர பண்ணுகிறவர் தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள்,
ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏதாவது ஒரு போராட்டங்கள் வரும்பொழுது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது தளர்ந்து போக வேண்டியதில்லை, விசுவாசத்தை இழந்து போக வேண்டியதில்லை. நம்மை நாமே தைரியப்படுத்திக் கொண்டு தேவனுடைய பலத்தில், தேவனுடைய வாக்கு தத்தத்தில், அவருடைய வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து நாம எழுந்து நிற்கும் பொழுது நம்மை பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமடைய பண்ணுகிறவர். ஆனால் ஒன்று, அவருக்கு உண்மையா இருக்கணும். அவர் நமக்கு உண்மையா இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம நிறைய இடத்துல அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம், நிறைய இடத்துல அவருடைய சொல்ல கீழ்ப்படியாம நடந்திருக்கிறோம். அப்பவும் கூட ஆண்டவர் அவருடைய இரக்கங்களை நம்ம விட்டு எடுக்கல, அவருடைய கிருபையை நம்ம விட்டு எடுக்கல. அதனால தான் நம்ம சொல்ல முடியுது, இந்த 2025 இந்த நிமிஷத்தில், இந்த கடைசி இந்த 2025 முடிக்கிற இந்த தருணத்தில் நம்ம சொல்ல முடிகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ சந்தித்த ஏமாற்றங்கள், சந்தித்த போராட்டங்கள், சந்தித்த பிரச்சனைகள், அடைக்கப்பட்ட கதவுகள், திறக்கப்பட்ட கதவுகள், பல பலவீனங்கள், பல ஆபத்துக்கள், என்ன அழகா சங்கீதத்தில் சொல்றாரு பாருங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்கள் எங்கள் மடியில் எங்கள் மேல் ஏறி போக பண்ணினீர், எங்கள் இடுப்புகள் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், எல்லாம் பண்ணீர், ஆனால் செழிப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் 2025 ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி இருந்திருக்கிறார் சொன்னா, உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் யாராவது வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். படிங்க பார்க்கலாம். நாம் உண்மை உள்ளவராய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். அவர் ஒருபோதும் தன்னைத்தானே மறுதலிக்க மாட்டார். நான் தப்பா சொல்லிட்டேன், உனக்கு போய் சொன்ன பத்தியான்னு சொல்ல மாட்டார். நீ தப்பு பண்ணதுனால அவர் ஒரு நாளும் வித்ட்ரா பண்ண மாட்டார். உன்னை அடிப்பாரு, டிசிப்ளின் பண்ணுவாரு, சரி பண்ண பாப்பார ஒழிய ஒருபோதும் அவர் தன்னைத்தானே மறுதலிக்க மாட்டார். நான் உனக்கு போய் இப்படி சொன்ன பத்தியா அப்படின்னு சொல்ல மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிங்க, ரொம்ப அருமையான வசனம். 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். அவர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார். ஹல்லேலூயா. 2025 எத்தனை தப்பு பண்ண? நீ பக்கத்தில் பார்த்து கேளுங்க. ஆண்டவருக்கு விரோதமா எத்தனை காரியம் பண்ண? போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போனியா? பார்க்காத காரியத்தெல்லாம் பார்த்தியா? செய்யக்கூடாதெல்லாம் செய்தியா? என்ன பண்ணிருக்கணும்? உன்னை என்ன பண்ணிருக்கணும்? கை விட்டுட்டு போயிட்டு இருக்கணும். கை விட்டாரா? விடலையே. உன்னை உணர்த்தினார். எத்தனை பேர் உணர்த்தப்பட்டீங்க? சாரி ஆண்டவரே, மிஸ்டேக், ஐயோ நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே. சில நேரத்தில் அவர் சொல்றதுக்கு கேட்கறதே இல்லை. போவாதன்னா கூட நமக்கு ஆசை இருக்கிற போய் தான் ஆகும். போய் அந்த காரியத்தை செய்து அதில் ஒரு நஷ்டம் வந்தவொடனே மறுபடியும் திருப்பி வருவோம், அழுதுகின்னு வருவோம், முகத்தை அப்படியே துருப்பிக்கின்னு வருவோம். பரவாயில்ல விடு, நான் உனக்கு வேற வாங்கி தரேன் அப்படின்வார். அது போச்சுன்னு கவலைப்படாத, நான் உனக்கு வேற தரேன். அப்படி தானே இந்த 2025 நடத்தினாரு. எத்தனை இடத்துக்கு போகக்கூடாத இடத்துக்கு அல்லது செய்யக்கூடாத காரியத்தை செய்யாத, இது வேணான்னு உனக்கு ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ண காரியத்தை நீ தொடர்ந்து போய் அதில் ஏமாற்றம் அடைந்து அது உனக்கு கிடைக்காம நீ திரும்பி வரும்பொழுது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. ஓ தாழ்மை. அப்போ ஆண்டவர் உணர்த்துறார், பெருமைப்பட்டல, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தாழ்மையாக நடக்காமல் போயிட்டேன். உடனே குணமாக்குகிறார். 2025 எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு நல்ல தேவன். நான் உண்மை உள்ளவனா இல்லைங்க, அவர் எனக்கு 2025 முழுவதும் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அற்புதமாய் நேசித்தார்.
என்ன அற்புதமான தேவன். சோ அந்த வசனம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்திருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். 2025 ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம என்னென்ன காரியத்தை செய்தீங்க? கீழ்ப்படிஞ்சீங்களா? எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிதல் இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? நம்மளை கைவிடலை. அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். நம்மை உணர்த்தினார். கீழ்ப்படியாத போது நம்மை உணர்த்தினார். எத்தனை பேர் 2025 ஜெபிக்காம நாளெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க? அவசர அவசரம் ஓடுனீங்க. நீ ஜெபம் பண்ணலனா கூட உன்னை பாதுகாத்தாரு. எவ்வளோ நன்றி உள்ளவனா இருக்கணும் நீ. ஹல்லேலூயா. ஜெபமே பண்ணல நீ. எத்தனை நாள் ஜெபம் பண்ணல? ஆனால் காட் ப்ரொடெக்ட் யூ. கர்த்தரோட பாதுகாத்தார். நீ போகும்போதும் வரும்போதும் உன் கூட இருந்தார். 2025 என் போக்கையும் என் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். விசுவாசிக்கிறவங்க கை தட்டுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அற்புதமான தேவன் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். நான் உண்மை உள்ளவனா இல்லை, ஆனால் அவர் உண்மை உள்ளவனா இருந்தார். என்னை அவர் பாதுகாத்தார். என்னை அற்புதமாய் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. சோர்வு வந்ததா 2025? சோர்ந்து போயிட்டீங்களா? என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை, என்னடா இது இவ்வளோ போராட்டம்? நிறைய பேர் ஜெபம் பண்ணாததுக்கு காரணமே சோர்வு தான். வேதத்தை வாசித்தீங்களா? இல்லை, சோர்ந்து போயிட்டோம். விசுவாச வாழ்க்கையில் தளர்ந்து போயிட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிடலை. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி நம்மை இதுவரைக்கும் காத்து நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார் விசுவாசத்தில். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் எழுந்திருப்போமா? இப்போ 2026 பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரை நாம் கனம் மகிமைப்படுத்த போகிறோம். நல்லா கர்த்தரை சத்தத்தை உயர்த்தி இப்போ நம்ம கேட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. 25 இயேசுவின் நாமத்தில் 26 2026 சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி யெகோவா பரிசுத்தர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உன் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் வருஷத்துல நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு இந்த காலை வேளையில நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் ஒரு மனதோடு மாத்திரம் போதும். நீர் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தே என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றேறும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் அப்பா, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி இந்த 2026ஆம் ஆண்டுல நீர் யெகோவாவாக உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர். நீர் யெகோவாவாக உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஹல்லேலூயா. என்னுடைய நாமம் யெகோவா என்பதையே அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உம்முடைய நாமம் யெகோவா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஆண்டு முழுவதும் நீர் யெகோவா ஈரேவாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்கங்க வேடிக்கை பார்க்காதீங்க, பயபக்தியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. இந்த 2026ஆம் வருஷத்தில் ஓ என் நாமம் யெகோவா என்பதை அறிந்து கொள்வார்கள். இது என்னுடைய நாமம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். ஓ இந்த 2026ஆம் ஆண்டுல ஒருவேளை சத்துருக்கள் எழும்பலாம், ஆனால் யெகோவா தேவன் உன்னோடு கூட இருக்க போகிறார். யெகோவா தேவன் உனக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் உன்னோடு கூட இருக்க போகிறார். நீ சந்திக்க போற எல்லா போராட்டங்களிலும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உனக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக இந்த 2026ல கர்த்தர் யெகோவா ஈரே உன் தேவைகளை சந்திக்கிறவராக, யெகோவா நிசி உனக்கு ஜெயம் கொடுக்கிறவராக, யெகோவா ராமா உன்னை குணமாக்குகிறவராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ராமா ஷாந்தா ராமா ரிபாலா கதா ராமா ரியாலபா. நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர், எங்களை நேசிக்கிறவர், எங்களை சிட்சிக்கிறவர், எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே புடமிட்டு பொன்னாக விளங்க பண்ணுகிறவர். நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உங்க பிள்ளைகளாய் இருக்கும்படி எங்களை உம்மண்டையிலே கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் யெகோவா என்பதை நாங்கள் அறியும்படியாக எங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா எலோஹிம், யெகோவா எலோஹிம். ஓ ஹல்லேலூயா. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அந்த நாமத்தை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கொஞ்ச நேரம் அந்த நாமத்தை சொல்லி அவரை துதிங்க. நீர் எங்களுக்கு சுகம் தருகிற தேவன். யெகோவா எலோஹிம், தந்தையாம் தெய்வம், தகப்பனாகிய தேவன், ஒரு தகப்பனை போல நம்மை நடத்துகிறவர். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு தகப்பனை போல நம்மை நடத்துவார். யெகோவா எலோஹிமாக ஒரு தகப்பனை போல இருந்து நம்மை தாங்குவார், நம்மை ஏந்துவார், நம்மை தூக்கி சுமக்க போகிறார். கரலை தட்டி அவரை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்கிற நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யெகோவா ஈரே, எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பீர் ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பீர் ஆண்டவரே. ஓ உம்முடைய நாமம் யெகோவா என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. நாங்கள் போகிற பாதையில் உம்முடைய நாமம் யெகோவா என்பதை அறிந்து கொள்வோம்.
இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முழுவதும் நீர் எங்களை ஆண்டவரே அற்புதமாய் நடத்துவீர் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஜனவரி மாதத்தில் அவர் யெகோவா என்கிறதை அறிந்து கொள்வோம். 2026 பிப்ரவரி மாதத்தில் அவர் யெகோவா ஈரே என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. மார்ச் மாதத்தில் அவர் யெகோவா நிஸ்ஸியா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நமக்கு யெகோவாவாக வெளிப்படுவார். ஹல்லேலூயா. மே மாதத்தில் அவர் யெகோவா என்கிறதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஜூன் மாதத்தில் அவர் யெகோவா என்பதை வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஜூலை மாதத்தில் அவர் யெகோவா என்பதை நாம் அறிய செய்வார். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதத்தில் அவர் யெகோவா என்பதை அறிய செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செப்டம்பர் மாதத்தில் அவர் யெகோவா என்பதை அறிய செய்வார். அக்டோபர் மாதத்தில் அவர் யெகோவா என்பதை அறிய செய்வார். நவம்பர் மாதத்தில் அவர் யெகோவா என்பதை அறிய செய்வார். டிசம்பர் மாதத்தில் அவர் யெகோவா என்பதை அறிய செய்வார். ஹல்லேலூயா. 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 அவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளை செம்மையான வழியில் கர்த்தர் இந்த ஆண்டு நம்மை நடத்துவார். நீதியின் பாதையில் நடத்துவார். ஓ, புல்லுள்ள இடங்களிலே நம்மை நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தை ஆயத்தப்படுத்துவார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். விசுவாசித்தால் கரங்களை கிளட்டி கர்த்தரை பயப்படுத்து. ஓ, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தரும்படி உன்மேல் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு செய்ய போறதை அவர் அறிவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். விசுவாசித்தால் ஓ, கரனை தட்டி அவரை பயப்படுத்து. அவருடைய நாமம் யெகோவா என்பதை அறிய செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. இந்த 2026ல அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அதிசயங்களை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை நீங்க எதிர்பாருங்க. பெரிய காரியங்களை அவருக்கு உண்மையா இருக்க இருக்க பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நம் தலைமையில் வந்து இறங்கும். உண்மையா இருக்க இருக்க உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. நாம பொருத்தனை செய்வோம். இந்த 2026ல் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. எல்லா ஆண்டுக்கு முன்னால உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உமக்கு உண்மையா இருக்க, உமக்கு சாட்சியாய் வாழ நான் அர்ப்பணிக்கிறேனப்பா. வலதுபுறம் இடதுபுறம் ஒருவேளை நான் சாய வேண்டிய சூழ்நிலை வந்தா எனக்கு பின்னால இருந்து கூப்பிடுகிற உம்முடைய சத்தத்தை நான் கேட்கும்படி என்னுடைய ஆவிக்குரிய காதுகளை திறந்தருளுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, ஒருவேளை நான் வழி விலகி வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடிய சூழ்நிலை இருந்தா எனக்கு பின்னால் இருந்து கூப்பிடுகிற உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக என் ஆவிக்குரிய செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு வந்து விட்டது என்று ஒருபோதும் மன வருத்தம் அடையாதீர்கள். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பேன் என்று சொன்னவர் உங்களை புது பலத்தால் இடைகட்டுவார். ஹல்லேலூயா. புது பலனை உங்களுக்கு தருவார். ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போக விட மாட்டார். இந்த 2026ல் சோர்வு வரலாம், ஆனால் கர்த்தர் உன்னை சோர்ந்து போக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உன்னுடைய இருதயத்தில் கலக்கமோ உன்னுடைய இருதயத்தில் வேதனையோ வருமானால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் துக்கத்தை சந்தோஷமாக அவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை துடைப்பார். அவருடைய பலத்த கரத்தை நீ பார்ப்ப. என்னுடைய பலத்தையும்
என்னுடைய கரத்தையுமே அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வருஷத்தில் அந்த வசனத்தின் மூலம் என் கரத்தை அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. கண்ணீரை துடைக்கிற அவருடைய கரம் உனக்கு வெளிப்படும். உன் சத்துருக்களுக்கு அவருடைய பலத்த கரத்தை அவர் காண்பிப்பார். உனக்கோ அந்த கரம் ஆசீர்வதிக்கிற கரமாய் வெளிப்படும். உனக்கு நன்மை செய்யக்கூடிய கரமாய் அந்த கரம் வெளிப்படும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்று தான் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்தி ஒரு பொறுத்துறையோடு, ஆண்டவரே நான் உண்மை உள்ளவனாய் உமக்கு இருப்பேன், சாட்சி உள்ளவனாய் நான் வாழ்வேன், உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்களை நான் செய்ய மாட்டேன், உமக்கு பிரியமாய் நான் வாழ்வேன். இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நான் உமக்கு பிரியமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நான் உமக்கு உண்மையாக இருப்பேன். எல்லா ஆண்டுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கடந்த ஆண்டை பார்க்கலாம், இந்த ஆண்டு நான் பொறுப்புள்ளவனாய் நடந்து கொள்வேன், சாட்சியாய் நடந்து கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் விசுவாசத்தில் நான் குறையாதபடி என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஆண்டு நான் ஒரு வளர்ச்சியை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நான் அதிகமாக வளர்ந்து பெருகி கனி கொடுக்கிறவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் உமக்கு கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே என்னை கனி நிறைந்தவனாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த ஆண்டில் நான் உங்களை துக்கப்படுத்தின காரியங்களை இந்த ஆண்டில் நான் ஆண்டவரே திரும்பவும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம்ப்பா. கடந்த ஆண்டில் நாங்கள் ஆண்டவரே எந்த காரியத்திலேயாவது உம்மை துக்கப்படுத்திருப்போமானால் அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த ஆண்டில் நடக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய நடக்கையை காத்துக்கொள்ள எங்களை செமையான வழியில் நடத்துவீராகப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபையில் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகட்டும் அப்பா. இந்த ஆண்டு ஆண்டவரே சபை ஆண்டவரே ஊழியம் வளருவதாக ஆண்டவரே. இந்த ஆண்டு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமாக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் இந்த முதல் ஆண்டவரே 2026 வருஷத்தின் இந்த முதல் தேதியில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்மை நிறைந்த ஆண்டாவுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடருகிற ஆண்டா இந்த ஆண்டு இருக்கட்டும். புதிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டா இந்த ஆண்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. உமக்கு சாட்சியும் உண்மையுமாய் வாழ்கிற ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கட்டும். குடும்பங்களிலே கர்த்தாவே சமாதானம் நதியை போல பாயட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் அமெரிக்கையோடு வாழ்வார்களாக இந்த ஆண்டு. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு ஆண்டவரே பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்துக்கொள்வார்களாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் தந்து குறைவில்லாமல் நடத்துவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த ஆண்டில் உம்முடைய நாமம் யெகோவா என்பதை அறிந்து கொள்வார்களாக. உம்முடைய கரத்தையும் உம்முடைய பலத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய சத்துருக்கள் இவர்களோடு நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் அறியும்படி செய்வீராகப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒப்பு கொடுக்குறோம். பலப்படுத்துங்க. கிருபையின் நிழலில் மறைத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். 2026 முதல் நாள் 1ஆம் தேதி முதல் மணி நேரத்திலிருந்து கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த 2026 ஆண்டினுடைய வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதலால் இதோ நான் அவர்களுக்கு இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா.
இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா கோத்திரத்து ஜனங்கள் தொடர்ந்து தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து ஆண்டவரை அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆண்டவர் விட்டு பின்மாற்றம் அடைந்து மறந்து அப்படியே போகிறாங்க. ஏன்னா எடுத்த உடனே அவங்க வந்து ஆண்டவர் விட்டு போயிடல, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வலிவி போய் கொண்டே இருக்கிறாங்க. இதை உணர்த்தும்படியாக ஆண்டவர் பல முறை தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களுக்கு உணர்த்துகிறார், பேசுகிறார். ஆனால் யாருமே என்ன பண்ணுறதில்ல, செவி கொடுக்கறதில்ல. அவங்க திறமை மேலே நம்பிக்கை வைத்து விட்டார்கள். அவங்களுடைய எல்லாவற்றோட அவங்க வந்து காம்ப்ரமைஸாக போகிறாங்க. அதாவது எது பண்ணாலும் தப்பு இல்லை, இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம், கீழ்ப்படிதல் கிடையாது. முதல்ல அவங்க செய்த பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ்னால் என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி தான் மனசு ஆண்டவர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, விலகி போகிறார்கள். ரெண்டாவது, கீழ்ப்படியாமல் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணுறதில்ல, செவி சாய்க்கிறது இல்லை. மூன்றாவது பார்த்தீர்களானால் நம்பிக்கை மற்றவைகள் மீது, அதாவது விக்கிரகங்கள் மீது, அல்லது இன்னைக்கு நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால் நம்முடைய திறமை மீது, நம்முடைய பணத்தின் மீது, அல்லது ஏதோ ஒன்று நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு மனிதர்கள் போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் போயிட்டாங்க. ஆண்டவர் விட்டு போனால் என்ன நடக்கும் பாருங்க. ஆண்டவருடைய கிருபை இருக்கிற வரைக்கும், அந்த கிருபை இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விட்டு அவங்க வந்து ஆண்டவரை மறந்து, ஆண்டவர் யாருன்றதை அறியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆண்டவர் விட்டு பின்மாற்றம் அடைந்து போய் கொண்டிருக்கிற வேலையில் பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறது, பல போராட்டங்கள் நுழைகிறது, பல கஷ்டங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது ரொம்ப பிரச்சனை பெருசாக போகுதுங்கிறத எரேமியா தீர்க்கதரிசி அறிந்து கொள்ளுகிறார். இந்த ஜனங்க கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்து ஆண்டவருக்கு விரோதமாய் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய புறஜாதிகளுடைய வழிகளின்படி நடந்து ஆண்டவர் யாருன்னே தெரியாம அவங்க அப்படியே ஆண்டவர் விட்டு பின்மாற்றம் அடைந்து கொண்டே போகிறார்கள். அப்படி போகிற நிலையில கர்த்தருடைய பிள்ளைகளே பல பாதிப்புகள் இவர்களை நோக்கி வருகிறது, பல பிரச்சனைகள் வருகிறது. இவங்க எப்படின்னு சொன்னா இவர்களுடைய வழிபாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மத ரீதியில இருக்கிறத ஒழிய உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களா இவர்கள் இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம அமேசிங்கா இருக்கு பாருங்க, எப்பவுமே மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு உண்மையா இருக்க வேண்டியவர்கள், சாட்சியை வாழ வேண்டியவர்கள், அநேக நேரங்களில் என்ன ஆயிடுதுன்னு சொன்னா சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய அந்த வழக்கத்தின்படி நம்ம அவர்களைப் போலவே வாழ நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது, அப்படி அந்த உலக வழியா நாம் போகும்போது நாம நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையே நாம் என்ன பண்றோம், மறந்து போகிறோம். நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லவர் என்பதை நாம் என்ன பண்றோம், மறந்து போகிறோம். நம்முடைய தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை மறந்து போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் எரேமியா இந்த ஜனங்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அங்கே வந்து குறுக்கிட்டு ஆதலால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது வந்து தேவன் இப்படி இருக்கிறபடினாலே, இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறபடினாலே, இந்த ஜனங்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே, இந்த ஜனங்கள் தங்களுடைய திறமையை நம்புகிறபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் என்பதை இவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஆதலால் இதோ இப்பொழுதே நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஒரு பாரத்தோடு தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் பேசுகிறார். என் பலத்தை அறிந்து கொள்வார்கள், என் கரத்தை அறிந்து கொள்வார்கள், என்னுடைய நாமம் யெகோவா என்று. யெகோவா என்று சொன்னால் உடன்படிக்கையின் நாமம். அப்படி நாமம் எப்படிப்பட்ட நாமம், உடன்படிக்கையின் நாமம். ஒவ்வொரு ஆண்டவருடைய அந்த யெகோவா என்கிறது நாமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா
ஆசீர்வாதங்களும் மறைந்திருக்கிறது. அவர் யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவர். எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய நாமம் அவரை வெளிப்படுத்துகிறது. அவர் யெகோவா நிசி, எனக்கு அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் கொடுக்கிறவர். அவர் யெகோவா ராபா, என்னை குணமாக்குகிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லா பிளஸிங் அவருடைய பேர்ல இருக்குதுங்க. எல்லாம் அவருடைய நாமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா அவர் யார் என்றதே இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிட்டாங்க. இந்த வசனத்துல அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்லுகிறார். 19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், எரேமியா 16:19 என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். ஆமா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு போனாக்கா என்ன நடக்கும்? நடக்கிற மாதிரி இருக்கும், எதுவும் நடக்காது. பிரச்சனை மேல பிரச்சனை தான், போராட்டத்தின் மேல போராட்டம் தான். ஒரு வெற்றியும் வராது, ஒரு ஜெயத்தை நம்ம அடைய முடியாது. நாம மாயை பின்பற்றவர்களாக இருப்போமானால், நாம் மற்ற பிரஜாதிகள் உடைய வழக்கத்தின்படி வாழ்வோமானால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால், ஒரு 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 விதமான மத ரீதியிலான ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்வோமானால், நம்ம ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. நம்ம ஆண்டவர் யார் என்பதை அறிய முடியாது. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த 2026ல இதை தான் நம்ம செய்ய போறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிற ஆண்டா இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம புறஜாதிகள் மாதிரி வாழக்கூடாது. நாம அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் மாயமாலமான கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. நாம் ஒரு மத ரீதியான கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. நான் அவருடைய பிள்ளை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. போலித்தரமான ஆராதனையை தேவன் ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டார். அவர் இருதயத்திலிருந்து நாம் ஏறெடுக்கிற ஆராதனையை தான் அங்கீகரிப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் என்னன்னாங்க, எப்படி வேணா இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாரும் மாதிரி இருக்கலாம், எல்லாரும் மாதிரி பிஹேவிங் இருக்கலாம், சும்மா கடமைக்கு நம்ம போய் பலி செலுத்தலாம், கடமைக்கு நம்ம வந்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுனால அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். ஆனா இவங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ள தேவன், மகா வல்லமை உள்ள தேவன். இவரால் செய்யக்கூடாத முடியாத காரியம் ஒன்று இல்லை. இவர் யெகோவா ராபா, நோய்களை குணமாக்குகிற தேவன். இவர் யெகோவா நிசி, இவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். இவர் யெகோவா ஈரே, என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன். இன்னைக்கு நிறைய பேர் இது அறியல, நிறைய பேருக்கு அப்படி அவரை தெரியல. ஏன்? the lack of knowledge. ஆண்டவரை பற்றி அறிவு அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? குறைந்து போய் விட்டது. ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வழி போகிறார்கள். இந்த அவர்களுக்கு சுற்றிலும் இருந்த புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள் என்று வேதனைப்படுகிறார் ஆண்டவர். எரேமியா 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. எரேமியா 2:32 ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெண் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடையையும் மறப்பாலோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள்.
யார் ஜனங்க? அவருடைய ஜனம். நீங்க யார் ஜனம்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க யார் ஜனம்? ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, சும்மா ஒப்புக்குனா பூஜை, அதாவது பூஜை பண்ற மாதிரி பண்றது, புறஜாதிகள் மாதிரி. கடமைக்குனா சர்ச்சுக்கு வருது, கடமைக்குனா தொழுது கொள்வது. ஆனா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதனுடைய விளைவுகள் பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியதா இருந்தது. நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போனா சத்துரு நம்ம மேல கை வைக்கிறதுக்கு நம்ம தான் வழியை திறக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப அற்புதமானவர். அவருடைய நியாய தீர்ப்புகள், அவருடைய இரக்கங்கள் அவருடைய நாமத்தின் மூலம் என்ன பண்ணப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய பெயர்ல அவருடைய நியாய தீர்ப்பும் அவருடைய இரக்கங்களும் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நாம அவருக்கு பிரியமாய் வாழாமல் நாம பாவம் செய்வோமானால் அதற்கான பலன் நம்ம தலைமையில வந்துதாகும். ஆனா நம்ம அவருக்கு பிரியமா வாழ்வோமானால் கண்டிப்பா அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க மேல ரொம்ப ஆண்டவர் கோபப்படுறார். கோபப்பட்டு அந்த நியாய தீர்ப்பு அவங்க மேல வரப்போகிறது. ஆனாலும் கூட இந்த நியாய தீர்ப்பு எதுக்குன்னு சொன்னா அவங்களை அழிக்கிறதற்கல்ல, அவர்களை தன்னிடமாய் அவர்களை சேர்த்துக் கொள்வதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த நியாய தீர்ப்பை அனுமதிக்கிறார். ஆண்டவர் ஒரு இடத்துல இதே எரேமியா மூலம் சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் வைக்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தங்கள் திறமை நம்பி போறாங்க, தங்களுடைய ஞானத்தை நம்பி போகிறார்கள். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு பிரியமா வாழணுங்கிற உணர்வு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட ஓசியா தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் பேசுறாரு. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவனை பற்றிய அறிவு இருக்குது? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கிறதா? இந்த 2026ஆம் வருடத்தில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2026ல் நீ அவரோடு இருந்தால் அவர் கண்டிப்பா உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்கள், இதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. அவருக்கு நீங்க உண்மையா இருந்தால், உண்மையுள்ள மனிதன் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த 2026ல் பெற்றுக்கொள்வான். அப்ப அவருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு இந்த 2026ல் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். இது ஒரு அர்ப்பணிப்பான நாளா இருக்கட்டும். ஆண்டவரே, இனி இந்த 2020 வரைக்கும் நான் எப்படி இருந்ததோ தெரியாது, ஆனா இந்த 2026ல் என் வாழ்க்கையை முழுமையாய் நான் உமக்கு என்ன பண்ணுகிறேன்? அர்ப்பணிக்கிறேன். நான் எந்த ஒரு காரியத்தோடு சமரசம் பண்ணி வாழ போறதில்லை, வாழ மாட்டேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். உங்க பிள்ளையா வாழ்வேன். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க? ரெட்டை வேஷம் போடுறாங்க. ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் ஒருபோதும் நம்ம தள்ளிவிட விரும்பலைங்க, நம்மளை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார், நம்மை உணர்த்த விரும்புகிறார், நமக்கு புரிய வைக்க விரும்புகிறார். அதான் சொல்லுகிறார், என்னுடைய பலத்தையும் என்னுடைய கரத்தையும் அவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தெரிய பண்ணுவேன். 2 விஷயம் சொல்றாரு. முதல்ல என் நியாய தீர்ப்பு அவங்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரம் நியாய தீர்ப்பு. ஏன்னா நியாய தீர்ப்பு வந்தாதான் நீ என்ன பண்ணுவ? இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். அப்புறம் என் இரக்கத்தை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். என்னுடைய பலத்தையும் என்னுடைய கரத்தையும் உனக்கு என்ன பண்ணுவேன்? நான் வெளிப்படுத்துவேன். தேசத்தின் குடிகளோடு எனக்கு வழக்கு உண்டு, அங்க உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிகின்ற
அறிவும் இல்லை. யாருடைய ஜனம்? அவருடைய ஜனம். இந்த 2026 நீங்க அவருடைய ஜனங்களா இருக்கிற நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உள்ளத்தில் உண்மையாய் இருக்க நமக்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம உலக மக்களை போலவே அவங்கள மாதிரி நான் ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நீங்க நம்பணும் ஆண்டவரை, நீங்க சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரை. எல்லா சூழ்நிலைகளிலும் தோல்வி வரும் பொழுது, துயரங்கள் நேரிடும் போது, பிரச்சனைகள் வரும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரை தான் நம்பணுமே ஒழிய கர்த்தரை நம்பாம உங்க திறமை மேல, உங்க ஆற்றல் மேல, உங்க அறிவு மேல இந்த 2026 வைக்காதீங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவார். அதான் இந்த வசனத்தில் சொல்றாரு, நான் யார் என்பதை அவர்களுக்கு என்ன பண்ணுவேன். 21 வசனத்துல, நான் அவர்கள் என் நாமம் யெகோவா என்று என்ன பண்ணுவார்கள், அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த 2026 ஆண்டுல நான் கர்த்தருக்கு ஒரு பொறுத்துணையோடு கூட இந்த வருஷத்தை நான் என்ன பண்ண போறேன், துவங்க போகிறேன். அவர் தம்முடைய பலத்தையும், அவர் தம்முடைய கரத்தையும், அவர் தம்முடைய நாமம் யெகோவா என்பதையும் எனக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் வெளிப்படுத்துவார் நினைக்கிறீங்க? அவருடைய நாமத்தில் என்ன இருக்குது, சுகம் உண்டு. அவருடைய நாமத்தில் என்ன இருக்குது, வெற்றி உண்டு. அவருடைய நாமத்தில் என்ன இருக்கிறது, பாதுகாப்பு உண்டு, எல்லாம் உண்டு. அதனாலதான் அந்த நாமத்தை சொல்றார். நான் அவர்களுக்கு என்னுடைய நாமத்தை என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏசாயா 26:9 ஏசாயா 26:9 என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நீதி உள்ளவர் என்பதை அவருடைய நியாய தீர்ப்புகள் மூலம் வெளிப்படுத்துகிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள், தேவன் எப்படிப்பட்டவர், நீதி உள்ளவர். இந்த நம்ம ரொம்ப கடினப்பட்டு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவருக்கு முன்னால் நம்ம இருப்போமானால் கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார், நம்மளை டிசிப்ளின் பண்ணுவார். நியாய தீர்ப்புன்னு சொன்னா நீங்க பயந்துடாதீங்க, டிசிப்ளின் பண்ணுவார், நம்மளை சரிப்படுத்துவார். அது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அவர் நீதி உள்ளவர். நம்மளை அதே நிலையில வைக்க அவர் விரும்பல, நம்மளை அவர் சரிப்படுத்த விரும்புகிறார். ஸோ அவருடைய நியாய தீர்ப்புகள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதுன்னு சொன்னால், நீதியை கற்றுக் கொடுக்கிறது. நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் என்பதை என்ன பண்ணுகிறது, அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியே நான் கடினப்பட்ட நிலையிலேயே நம்மை ஆண்டவர் விட்டுவிட விரும்பவில்லை. 2026 கடினப்பட்ட நிலையிலேயே நான் போக ஆண்டவர் ஒருபோது அனுமதிக்க மாட்டார். 2 விஷயம் பண்ணுவார், நமக்கு இரக்கம் பண்ணுவார், நியாயம் நீதியும் செய்வார். தப்பு பண்ணா கண்டிப்பா தண்டிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் இதை சொல்றது இல்லை, தப்பு பண்ணா ஆண்டவர் தண்டிப்பார்னு சொல்றது இல்லை. நாம சரியில்லாவிட்டால் நம்மை சரிப்படுத்துவதற்கு கண்டிப்பா அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள். அவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னு சொன்னா அது என்னை உணர்த்தும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். நம்ம நீதியை கற்றுக்கொள்வோம்.
ஏன்னா ஆண்டவருடைய அவருடைய 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 விருப்பம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய பிள்ளைகள் கடினப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவதை தேவன் விரும்புவது கிடையாது. அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள். அவருடைய நாமத்தின் மூலம் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றார். அவருடைய நாமம் என்ன பண்ணுகிறது? அவருடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துது, அவருடைய நீதியும் வெளிப்படுத்துது, அவருடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. அப்போ ஆண்டவர் என்ன டிசிப்ளின் பண்ணும்போது, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கண்டிப்பா அவர் நமக்கு இறங்குவார். அந்த வசனத்தை அதான் சொல்றாரு, என் ஆத்துமா இரவில் உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என்னுடைய ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு என்ன பண்ணுவார்னு சொன்னா, அவர் வந்து நம்மோடு அவர் செயலாற்றிக் கொண்டே இருப்பார். செயலாற்றிக் கொண்டிருப்பார்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நம்ம கூட வந்து அவர் கண்காணித்து நம்ம வந்து சரியாய் செய்யும் போது நம்மளை உற்சாகப்படுத்துவார், தப்பு செய்யும் போது நம்மளை என்ன பண்ணுவார்? கண்டிப்பார். அவர் நம்மை உணர்த்தி நடத்துவார். அல்லேலூயா. இப்போ 2026ஆம் ஆண்டுல ஆண்டவர் நம்மை கண்டிக்கும் பொழுது நம்ம முகம் சுளித்துக் கொள்ள வேண்டியதில்லை. ஏன்னா அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள். அவர் நம்மை கண்டித்தால் நம்ம பொன்னாக விளங்குவோம். அவர் நம்மை சுத்திகரிப்பார். இந்த சுத்திகரிப்பு நடக்கும்போது நான் அவரை நோக்கி கெஞ்சினா, இல்லை நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிச்சுதான் அவனு விட மாட்டாரு, கண்டிப்பா இறக்கப்படுவார், இறங்குவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு ரொம்ப பாவம் பண்ணாங்க. பாவம் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப அந்த பாவத்திலே போனாங்க. ஆண்டவர் அவங்களை நியாயம் தீர்த்தார். நியாயம் தீர்த்த உடனே அவங்களுக்கு வாக்குத்தத்தையும் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, நீ மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடுவேன்னு சொன்னா கண்டிப்பா உன்னுடைய சிறையிருப்பை நான் என்ன பண்ணுவேன்? திருத்தி உன்னை உன்னுடைய சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் நம்ம இருக்கிற நிலையிலே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன், நம்மை சரிப்படுத்த முயற்சிக்கிற தேவன். நம்மை அவர் வந்து எப்பொழுதும் என்ன பண்ணுவார்னா, உருவாக்குகிறதிலே மிகுந்த அக்கறை கொண்டவர். ஒருபோதும் உலகத்தோடு நம்ம ஒப்புரவாகி உலக மக்களோடு உலக மக்களை வாழ்வதை அவர் விரும்ப மாட்டார். ஆகவே ஆண்டவர் நம்மை சில சூழ்நிலைகள் நடத்தும் போது நம்ம உணர்வடைந்து ஆண்டவரிடத்தில் திரும்பினால் கட்டாய நமக்கு அவருடைய இரக்கங்கள் இந்த ஆண்டு நமக்கு கண்டிப்பா என்ன பண்ணும்? கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப இந்த வசனத்தில் ஒரு காரியம் சொல்றாரு, என்னுடைய கரத்தையும் என்னுடைய வல்லமையையும் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? தெரியப்படுத்துவேன். என்னுடைய கரத்தையும் என்னுடைய வல்லமையும் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? தெரியப்படுத்துவேன். எரேமியா புத்தகம், எரேமியால 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவருடைய கரத்தையும் அவருடைய பலத்தையும் வெளிப்படுத்துகிற தேவன், மேன்மை பாராட்டுகிறவன், பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்ததை குறித்தே உணர்ந்திருப்பதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. பூமியிலே, அது ரொம்ப, அந்த வசனத்தை இன்னொரு புறம் வாசிக்காத. மேன்மை பாராட்டுகிறவன், நல்லா கவனிங்க, அது கவனிங்க அந்த வசனத்தை. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கிருபையை நமக்கு கொடுக்கிற தேவன். கிருபையையும் நியாயத்தையும், நல்லா புரிஞ்ச, கிருபை இருக்கிறதுனால நான் தப்பா வாழ்வதற்கு உன்னை விடமாட்டார். கிருபைன்னு சொல்லிட்டு நான் கிருபையிலே அப்படின்னு நான் தப்பு பண்ண கூட விடமாட்டார். ஏன்னா அவர் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆலயத்துக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு நான் தப்பா ஆண்டவருக்கு முன்னால் நான் தப்பா நடப்பேன்னு சொன்னா ஆண்டவர் அதை பாட்டுக்குன்னு ஒரு நாள் அமைதியா இருக்க மாட்டார். ஏன்னா அவர் கிருபையை கொடுக்கிற தேவன், நீதியையும் செலுத்துகிற தேவன், நியாயத்தையும் செய்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிருபை ஆண்டவர் கொடுப்பார்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அந்த கிருபையை நான் துர்ப்பிரயோகம் பண்ணக்கூடாது, கிருபையை நான் தவறாய் பயன்படுத்தக்கூடாது. கிருபையை பெற்றிருக்கிற நான் கர்த்தருக்கு பயந்து நான் நடக்கும்போது கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு? நியாயம் செய்வார். நீதி செய்கிற அதே தேவன் நியாயம் செய்வார். அப்படின்னா என்னுடைய கிரிகைக்கு நான் என்ன பண்றேனோ அதுக்கான பலனை எனக்கு தருவார். அவனுடைய கிரிகைக்கு தக்க பலனை கண்டிப்பா தருவார். இந்த 2026 நீங்க கர்த்தரை அறிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்ட தேவன் அறிந்து கொள்ளணும்? அவர் கிருபை உள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளணும், அவர் நீதி உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும், அவர் நியாயம் தீர்க்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த அறிவு ரொம்ப எனக்கு முக்கியம். நீங்க அவரை விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த காரியத்துக்காக விசுவாசிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், யூ ஹேவ் டு புட் யுவர் ஃபெய்த் ஆன் த லார்ட். அவருடைய நாமத்தின் மீது நீங்க விசுவாசம் வைக்க வேண்டும். ஒரு பலவீனம் வந்துருச்சு, இந்த பலவீனத்திலிருந்து என் தேவன் என்னை என்ன பண்ணுவாரு? குணமாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2026 பலவீனம் வந்ததுன்னா பயப்படாதீங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க. அவர் மீது விசுவாசம் வைத்தால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய நாமம் யெகோவா என்று அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்வார்கள். யெகோவா என்று சொன்னால் அது ஒரு உடன்படிக்கை நாமம், அதுல எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கிறது. சோ எதற்காக நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். யெகோவா ஈரேவாக நீங்க அவரை நம்புவீங்கன்னு சொன்னா இந்த 2026 உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தேவைகள் மத்தியிலும் உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறவர் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒருவேளை பலவீனங்கள் வரும் என்று சொன்னால் 2026 யெகோவா ராபாவாக உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவராக தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது எப்படி செய்வாரு? சகரியாவின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே இது ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற பயத்தோடு அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் இந்த உலகத்தோடு நம்ம ஒத்த வேஷம் தரிக்காமல் அவருக்கு நான் பிரியமாய் வாழ்வேன் என்று சொன்னால், அவரை நான் சார்ந்து கொள்வேன் என்று சொன்னால், அவரை நான் பற்றிக் கொள்வேன் என்று சொன்னால் நிச்சயமாய் 2026 அவர் தம்முடைய மகிமையை, அவருடைய நாமத்தை நாம், என்னுடைய நாமம் யெகோவா என்று இங்க இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் அவர் அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாமத்தை குறித்து ஒரு காரியத்தை நம்ம உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். The Lord Yahweh is the covenant name. அது என்னன்னு சொன்னா ஒரு உடன்படிக்கையின் நாமம். வாசிப்போம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த நாமத்தை குறித்து இந்த 2026 ஒரு பெரிய வெளிப்பாடு நம்ம பெற்றுக்கொள்வோம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர்
ஆமென், அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் 2026 அவர் நமக்கு அவருடைய நாமம் என்னன்னு சொன்னா இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்படின்னா செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட். அவரை யாரும் படைக்கல, அவர் எப்பவுமே இருக்கிறவராகவே என்ன பண்றாரு? இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இருக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராகவே அவர் இருப்பார். அல்லேலூயா. அந்த நாமத்தை குறித்து நீங்க இன்னும் ஆழமா பார்ப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அது தேவனுடைய ஒரு பயபக்திக்குரிய ஒரு நாமமாக இருக்கிறது. தேவனுடைய பயபக்திக்குரிய நாமம். இருக்கிறவராகவே இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்னு சொன்னா, அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, இஸ் த கிரேட் ஐ எம். அவர் எப்படி இருக்கிறாரா? மகா பெரியவராய் அவர் இருக்கிறார். மோசேக்கு அவர் சொல்லுகிறார், ஐ எம் a great I am. அதே அதிகாரத்தில் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அவருடைய நாமத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் யுத்தத்திலே வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? யுத்தத்திலே வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக சத்துரு எழும்பி வரும்பொழுது அதை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த 2026 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் வரும்பொழுது நீங்க புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று தமிழில் வருகிறது. ஆங்கிலத்தில் அது எப்படி வருகிறது சொன்னால், the Lord is a warrior, the Lord is name. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். யெகோவா என்பது அவருடைய நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப 2026 உங்களுக்கு ரொம்ப சத்துருக்கள் எழும்பும் பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்க அவரை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு சொன்னார், யூதா கோத்திரத்தாரே, இஸ்ரவேல் ஜனங்களே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப 2026 உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் அந்த யுத்தத்தை பண்ணுவாரு. நீ சும்மா இருப்பாய். வரக்கூடிய எல்லா போராட்டங்கள் மத்தியிலும். அதனாலதான் அவர் யெகோவா நிசி, உனக்கு ஜெயம் தருகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க 2026 கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார் என்று சொல்லி? அல்லேலூயா. நம்புனா கண்டிப்பா தருவாருங்க. நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உலகத்தோடு அந்த ஜெயத்தை நீங்க பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு சொன்னாரு, இன்று பார்க்கிற இந்த எகிப்தியரை நீ என்னைக்கும் பார்க்க மாட்டீங்க. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை என்ன பண்ணுங்க, பாருங்கள். 2026 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2026 கர்த்தர் உனக்காக என்ன செய்ய போறார்ன்றத அவர் மீது விசுவாசத்தை வைத்து நின்று கொண்டு பாருங்கள். நம்முடைய தேவன் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. யெகோவா என்பது அவருடைய நாமம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, ஏசாயா 42:8 ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 42 ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம். நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும், என் மகிமையை வேறொருவருக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அல்லேலூயா. இது என்னுடைய நாமம். நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம். ஆண்டவர் தன்னுடைய பேரை எப்படி அறிமுகப்படுத்துறார் பாருங்க. I am Jehovah, this is my name. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, இந்த நாமம் ஒரு உடன்படிக்கை நாமம். இந்த நாமத்தை நம்புகிறவர்களுக்கு எல்லா விதத்திலும் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அவரை நம்புறீங்க?
இந்த 2026 கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் மகிமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எல்லா இடத்திலும் சொல்றார், இது என்னுடைய நாமம். எது என்னுடைய நாமம்? யெகோவா என்பது என்னுடைய நாமம். இந்த நாமம் எல்லா ஆசீர்வாதமும் இதற்குள் இருக்கிறது. உடன்படிக்கை நாமம்னா நான் யார் என்பதை இந்த நாமத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறேன். என் கரத்தையும் என் பலத்தையும் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். நான் தப்பு பண்ணா என்னை கரெக்ட் பண்றதுக்கு அவருடைய நாமம் வெளிப்படும். நான் மனம் திரும்பிட்டா என் மேல இறக்கப்படுவதற்கு அந்த நாமம் வெளிப்படும். ஒருபோதும் ஆண்டவர் என்னை அதே நிலையிலேயே அப்படியே கண்டிஷன்ல விட்டுற மாட்டார். நான் தப்பு பண்ணா என்னை கண்டிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2026 நான் தப்பு பண்ணா அவர் என்னை கண்டிப்பார். நான் மனம் திரும்பினால் எனக்கு இறங்குவார், எனக்கு உதவி செய்வார், எனக்காக யுத்தம் செய்வார், எனக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வார். யெகோவா என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம், இது என்னுடைய நாமம். அதனால தான் அந்த நாமத்தை சொல்லும்போது சொல்றாரு, திஸ் இஸ் மை நேம். இந்த நாமத்தை என்ன பண்ணு, நீ புரிந்து கொள். இந்த நாமத்தை நீ அறிந்து கொள். நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம். இது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எரேமியா 33:2. அதே நாம அவர் தம்முடைய நாமத்தை சொல்றார். 33:2. எரேமியா 33:2. இதை செய்கிற கர்த்தருமாய், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு, திடப்படுத்தும்படிக்கு, இதை உறுதிப்படுத்துகிற, உறுதிப்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென். இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படி, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ள கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு, உருவேற்படுத்துகிற, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு. 2026 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உன்னை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உறுதிப்படுத்துகிறார். This is my name. இந்த நாமத்தை நீ பயன்படுத்து. இந்த நாமத்தில் நான் உனக்கு உறுதிப்பட இதை செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்று பிலிப்பியர்ல நாம் வாசிக்கிறோம். அந்த நாமம் எப்படி? இந்த யெகோவா என்கிற நாமம் 7 உடன்படிக்கை நாமம் ஒரே நாமமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து என்னும் நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அப்படின்னா தேவனுடைய நாமங்கள் எத்தனை நாமங்கள் இருக்கிறது, அத்தனை நாமமும் உள்ளடக்கப்பட்ட நாமமாக இயேசு என்கிற நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2026 கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நீதி உள்ளவராய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இரக்கம் உள்ளவராய் வாக்கு கொடுக்கிறார். நாம சரியில்லைன்னா அவருடைய நீதி வெளிப்படும். நாம் மனம் திரும்பும் போது அவருடைய இரக்கம் நமக்கு வெளிப்படும். நமக்காக அவர் யாவையும் என்ன பண்ணுவார்? நன்மையாய் செய்து முடிப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் 2026 பெரிய காரியங்களை அவருடைய பிள்ளைகளாக நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இது அவருடைய நாமம். இந்த நாமத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். எல்லாம் அது நாமத்துக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அடங்கி இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2026 நாம சங்கீதக்காரனை போல 119 சங்கீதம் 67 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ
உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. உபத்திரப்படுவதற்கு முன்னால நான் வழி தப்பி என்ன பண்ணேன்? நடந்தேன். அப்போ உபத்திரம் வருது என்று சொன்னால் அது நன்மைக்கு தான் வருகிறது. ஆனால் அவருடைய வழியை நான் காத்து நடந்தா உபத்திரம் என்னை விட்டு என்ன பண்ணும்? போய்விடும். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு ஒரு இடத்துல ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த நாமத்தில் 2 காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, அவர் நீதி உள்ளவர், அதே நேரத்தில் அவர் இரக்கம் உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர் என்பதையும் அவர் இரக்கம் உள்ளவர் என்பதையும் வெளிப்படுத்துகிற அவருடைய நாமம். கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:6. எபிரேயர் 12:6. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்மை சிட்சிக்கிறார்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பா நம்மளை புறம்பே தள்ளுறதுக்கல்ல, நம்ம கிட்ட சேர்த்து கொள்வதற்கு. அப்போ 2026ஆம் வருஷத்துல இந்த அந்த நாமத்துல 2 விஷயம் இருக்குது. ஒன்று நீதி உள்ள தேவன், இன்னொன்று இரக்கம் உள்ள தேவன். நான் எனக்கு உபத்திரம் வந்துட்டா கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார்? என்னை அழிக்கிறதற்கல்ல, தம்மிடத்தில் அதிகமாய் நான் இன்னும் நெருக்கமாய் வரணும். நான் எங்கேயோ தப்பு பண்றேன். தப்பு பண்ணும் பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார், என்னை கண்டிப்பா சிட்சிப்பார். எதற்காக சிட்சிக்கிறார்? என்னை அவரோடு கூட நெருக்கமாய் சேர்த்து கொள்ள சிட்சிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது அவருடைய நாமம். அவர் ஒருபோதும் நாம தப்பா போகிறதுக்கு அவர் நம்மை அனுமதிக்கவே மாட்டார். ஆகவே 2026ஆம் வருஷத்துல நம்ம ஒரு பொறுத்தனையோடு இந்த 2026 நம்ம கடந்து போனோம். ஆண்டவரே, நான் உலகத்தோடு ஒத்த வயசா என்ன பண்ண மாட்டேன், தரிக்க மாட்டேன். நான் ஒருபோதும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு பிரியமானதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படி என்று அர்ப்பணித்து அவருக்கு நம்மை முழுமையாய் விட்டு கொடுப்போமானால், நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, 2026ஆம் வருஷத்துல அவர் தம்முடைய இரக்கங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய அற்புதங்களை நம்ம என்ன பண்ண முடியும், காண முடியும். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா செய்வாரு. நமக்கு விரோதமா ஒரு சத்துருக்கள் எழும்புனா நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுவாரு. நமக்கு விரோதமாய் ஒருவேளை பலவிதமான நோய்கள் வந்தால் அந்த நோய்களை எல்லாம் கர்த்தர் குணமாக்குவார். அவர் யெகோவா ராபாவாக இருப்பார். யெகோவா நிசியாக நமக்கு ஜெயம் தருவார். யெகோவா ஈரேவாக நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது அவருடைய நாமம். எல்லாம் சொல்லுங்க, இது அவருடைய நாமம். யெகோவா என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. இது எல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய நாமம். நம்மை சரிப்படுத்துகிற நாமம், நம்மை ஆசீர்வதிக்கிற நாமம், நம்மை வழி நடத்துகிற நாமம், எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த உடன்படிக்கையின் நாமம். இந்த பேரை மறந்துடாதீங்க. இது என்னுடைய நாமம், என் நாமம் யெகோவா என்று அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த 2026ஆம் வருஷத்தில் உம்முடைய நாமம் யெகோவா என்று நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் என் நோய்களை குணமாக்குகிறவராக, எனக்கு வரக்கூடிய எல்லா என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நீர் ஜெயம் தருகின்ற யுத்தத்தில் ஜெயம் தரக்கூடியவராக,
என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்ற யெகோவா ஈரேவாக நீர் உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய நாமத்துக்கு நாம் மகிமையை செலுத்தும்படியாக அவரை ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடட்டும். இந்த 2026ஆம் வருஷத்தில் தேவ ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. இது என்னுடைய நாமம். என்னுடைய மகிமையை நான் விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன், வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னுடைய நாமம் யெகோவா என்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் போதும் எனக்கு, யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம்